திரு பிரியன், வழக்கமா திமுகவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய நிகழ்ச்சிகளை பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில நடந்திருக்கு, கோவையில பெரும்பாலும் இந்த 2 இடங்கள்ல நடக்கும். அதுவும் பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் சென்னை அண்ணா அறிவாலயத்துல தான் நடந்திருக்கு. இப்படி இருக்க மதுரையை தேர்வு செய்திருப்பதற்கான காரணம் என்ன? மதுரையை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கியத்துவம் என்ன? இல்லை, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற மாநாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் திருச்சியில் தான் நடக்கும். திருச்சி ஒரு திருப்புவனை அப்படின்லாம் பேசுவாங்க. இல்லை, கோயம்புத்தூரில் நடக்கும். இது மாநாடு கிடையாது. இது திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம். இதை அவங்க பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க, ஒரு பெரிய அளவில் நடத்துகிறாங்க. ஒரு 4000 பேர் கலந்துக்கிற ஒரு கூட்டம் வச்சுக்கோங்களேன். 4000 பேருக்கு மேலே கலந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4000 பேர், 78 கட்சி மாவட்டங்கள் இருக்குது, ஒரு 4000 பேர் இருப்பாங்க, வருவாங்க. ஆனால் மதுரையை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா, மதுரை தென் தமிழகத்தின் ஒரு அரசியல் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த நெர்வ் சென்டர் ஆஃப் சவுத் அதுன்னு சொல்லலாம், பொலிட்டிக்கல் நெர்வ் சென்டர் ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பொதுவாகவே அந்த காலத்திலேருந்தே அது அதிமுக ஆதரவு ஏரியாக்கள் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் அது உண்மையாகவும் இருந்தது, ஜெயலலிதா காலத்தில் கூட உண்மையாக இருந்தது. பட் சமீபமாக ஒரு 2-3 எலெக்ஷன்ஸில் 3 எலெக்ஷன்ஸில் அது இல்லை, அது திமுகவுக்கும் அங்கே செல்வாக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனால் கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இருக்கு, மதுரை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்களே, கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொஞ்சம் அதிமுக பாஜக தனியார் விஷயத்தில் பார்க்கும்பொழுது அவங்க 2 பேர் ஓட்டை கூட்டினா சில இடங்களில் திமுக அணிக்கு மேலே வரதை பார்க்குறோம். நம்ம 2-3 தொகுதிகள் அது மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். விருதுநகர் போன்ற தொகுதிகளில், விருதுநகர் தொகுதியில் இருக்குது, ராமநாதபுரம், தென்காசியிலலாம் அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த அசம்பிளி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அங்கே சவுத்தில் இருக்கிற 58 தொகுதிகள், திண்டுக்கல்லேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரையும் போனீங்கன்னா இந்த பக்கம் தேனி, அந்த பக்கம் ராமநாடில் ஒரு 10 தொகுதி, 10 பார்லிமெண்ட் தொகுதியில் 10 டிஸ்ட்ரிக்ட் வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற 58 தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 41 தொகுதிகள் திமுக கூட்டணி கட்சிகள் வாங்கின தொகுதிகளாக தான் இருக்குது. 16 தொகுதிகள் தான் அதிமுக வாங்கினாங்க. அதிமுகவுக்கு அந்த 10.3 கொடுத்ததில், 10.5 கொடுத்ததில் கொஞ்சம் பின்னடைவு அங்கே வந்ததுன்னு அப்போ சொன்னாங்க. அப்போ ஓபிஎஸ் அங்கே இருக்கார், அதில் இருக்கார். இப்போ இந்த வாட்டி நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்துருக்கும் பொழுது அதோடைய ஓட் பேங்க் கண்டிப்பாக ஒரு கணிசமான ஓட் பேங்க் அதுக்கு இருக்குது, ரெண்டுத்துக்கு சேர்ந்தா இருக்குது. அது திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இபிஎஸ் சொல்கிற மாதிரி ஒரு மெகா கூட்டணி பாமக தேமுதிகன்னு ஆரம்பித்தா, தேமுதிகலாம் விருதுநகர், ராஜபாளையம் அந்த சைடில் கொஞ்சம் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது திமுகவுக்கு கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சவுத்தை நீங்கள் போன வாட்டி மாதிரி டீல் பண்ண முடியாது. இந்த வாட்டி கொஞ்சம், அதாவது அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, திமுகவுடைய சாதனைகள், திமுகவுடைய கூட்டணி பலம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட திமுக என்கிற கட்சி எவ்வளவு சிறப்பான, ஸ்டாலினோட இமேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கிற விஷயங்கள், யார் முதல்வர் கேண்டிடேட் கேட்டால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் நம்பர் 1 இருக்கார். ஸோ அது இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லாட்சி, எவ்வளோ நல்ல ஆட்சி நீங்கள் கொடுத்தா கூட உங்களுக்கான எதிர்மறையான விஷயங்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். திமுகவுக்கும் நிறையா இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உட்பட பல விஷயங்கள் இருக்குது, நிறைவேறாத வாக்குறுதிகள் உட்பட பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து இப்போது ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி சூழலில் திமுகவில் உட்கட்சி பிரச்சனைகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இதே மதுரையில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் இவர் தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் நீக்கினாங்க 2 நாள் முன்னாடி. அது ஏன் நீக்கினாங்க? பொன் வசந்த், மேயரோட கணவர், அவரையே நீக்கினாங்க. இது மதுரைக்கு மட்டும் உரித்தான ஒரு விஷயம் இல்லை. திமுக கைவசம் வைத்திருக்கிற நகராட்சி, மாநகராட்சிகளில் இன்னைக்கு உட்கட்சி பூசல் தலைவிரித்தாடுகிறது. எல்லா கட்சியிலும், அது இவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, பெரும்பாலான இடத்துல இவங்க தான் பெரும்பான்மையில் இருக்காங்க. அது நீங்கள் திருநெல்வேலியில் பார்க்கலாம். அங்கே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை நடந்து தங்கம் தென்னரசுலாம் போய் பல தடவை சமாதானப்படுத்தி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் ஏதோ மேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க. காஞ்சிபுரத்தில் நடந்தது. இதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி மதுரையில் நடந்திருக்கு. இதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற விஷயங்கள். பல இடங்களில் திமுகவில் உட்கட்சி பிரச்சனைன்றது, மந்திரிகளுக்குள்ள மோதல், மாவட்ட செயலாளர் மந்திரிகளுக்குள்ள மோதல், இதெல்லாம் பல விஷயங்கள் உள்ள ஓடிட்டுருக்கு. அதனால் திமுக அந்த கட்சி அடிமட்டத்தில் தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் நிர்வாகிகள் மட்டத்தில் அது தேர்தல் நெருங்க அவர்களுக்கு அவர்களுக்கான வாய்ப்பு, இப்போ மாநகராட்சினா டெண்டர் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அங்கே கோஷ்டி மோதல்கள் சகஜமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ திமுகவில் அடிமட்டத்தில் ஒற்றுமை இல்லைன்றது உண்மையான விஷயம். அது ஸ்டாலின் எந்த அளவுக்கு இதை ஒற்றுப்பார், ஏற்றுக்கொள்வார் எனக்கு தெரியாது. இது என்னுடைய கருத்து. அதையும் சேர்த்து சரி செய்ய வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கு இருக்கு. அதுதான் இங்க பொதுக்குழுவில் இன்னைக்கு அவங்க முக்கியமாக கூட்டி இருக்கிறதுக்கு என்ன காரணம். இப்போ சேலத்தில் உட்கட்சி பிரச்சனை இப்போ தான் தீர்த்தாங்க, சிவலிங்கத்துக்கு பதவி கொடுக்கறது மூலமா. அதே மாதிரி பல இடங்களில், பல மாவட்டங்களில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மாநகராட்சி, நகராட்சி அவங்க தான் பெரும்பாலும் பொதுக்குழு உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு எச்சரிக்கிற விதமாகவும், மதுரையில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது
நிச்சயமாக ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் இவங்க என்னதான் சாதனைகள் பெண்கள் ஓட்டு அதிகமாக வந்தால் கூட இவங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களும் இவங்க உட்கட்சி பிரச்சனைகளும் அஃபெக்ட் ஆகாத இருக்கணுன்ற ஒரு விஷயமும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனாலையும் மதுரையை இந்த வாட்டி அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க என்பது என் கருத்து. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம்.